தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்க போகுது? என்னென்னமோ நடந்துச்சு மேடம். பல்லு வலி வரும் நீங்க, பல்லு வலி வந்துச்சு, கண்ணு வலி வரும் நீங்க, கண்ணு வலி வந்துச்சு நீங்க. நல்லது சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கிட்ட சொல்றது மட்டும் பக்காவா எனக்கு நடந்துருது அப்படின்னு மனசுக்குள்ள நீங்க சொல்ற எஸ்எம்எஸ் எனக்கு இங்க அடிக்குது. ஓகே, அப்படி பார்த்துட்டு என்னதான் சொல்ல போறீங்கன்னு பார்க்க வந்திருக்கக்கூடிய மனதுக்கு பிடித்த துலா ராசினியர்களே, எப்படி இருக்க போகுது இந்த மார்கழி மாசம், எக்ஸ்பெஷலி டிசம்பர் மாசம். ஏன் டிசம்பர் விட மார்கழின்றா டிசம்பர் மாசம் சொன்னாலும் எனக்கே பீதி ஆகுது. அதனாலதான் நான் வந்து மார்கழி இந்த தடவை வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். எந்த டிசம்பர் மாசம் வந்தாலும் யாருக்கு ஒரு மாதிரி இருக்கோ இல்லையோ கொஞ்சம் துளாராசிக்காரர்களுக்கு ஜெர்க் ஆகுது. ஏன் ஆல்மோஸ்ட் இந்த டிசம்பர் மாசம் எல்லாமே ஓரளவுக்கு நெருப்புடா கபால் மாதிரி இருக்க வைக்கும். சரி, துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படி என்று பார்த்தாலும் இந்த தடவை தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய மாதமா இருக்கு. ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நிம்மதி பெருமூச்சு விடனா போன மாசம் 27, 28 நல்லாவே இருக்க ஆரம்பிச்சிருக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி அமர்ந்து, அதுவும் வக்ரகதியில அமர்ந்துட்டாரா, 5ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணிருக்குமா. நிறைய மனரீதியான போராட்டம், சிந்தனையில ஒரு தடுமாற்றம், தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிறது, பிள்ளைகள் மூலமாக ஒரு கஷ்டத்தை ஃபீல் பண்றது, பிடிச்சவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கம்யூனிகேட் பண்றதுல ஏதோ ஒரு தடுமாற்றம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த தடவை சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகி 6ஆம் இடத்தில் அமர்கிறார் அப்படின்றதே வாவ் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல டைம். எப்பயுமே நான் சொல்ற மாதிரி 3, 6, 11ஆம் இடத்துல எல்லாம் சனி அமரும் போது தாறுமாறா வேலை செய்வார். அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாம். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த வேலை மாற்றம் நிகழ போகிறது. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ இந்தான்னு முதல்ல உங்களுக்கு தான் கூப்பிட்டு கொடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பரான டைம் பீரியட். ஆளுமை பண்பு அதிகரிக்க போகுது. உங்க பேச்சுக்கான ஒரு மரியாதை கிடக்க போகுது. டிசம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் விட்டுருங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் துளாராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. ஆல்மோஸ்ட் சனி ஓரளவுக்கு பெரிய மேஜர் ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்ற போது இது வரைக்கும் இருந்த கால் வலி முதுகுலி எல்லாம் சரியா போகும். பெருசா கவலைப்பட்டுக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. கடன் அடைக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் கடன் அடைவதற்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பேர் தங்க அடமானம் வச்சிருந்தீங்கன்னா இந்த தடவை அதை மீட் எடுப்பீங்க. அதற்கான பண வசதி உங்களை தேடி வரும். சேமிப்பு பத்தியான எண்ணம் உயரும். சேமிக்கலாம்ன்ற மாதிரி யோசிப்பீங்க. வீட்டுக்காக, குடும்பத்திற்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்துக்காக குலதெய்வ கோயிலுக்கு போறது, இல்ல குடும்பத்துக்காக வந்து குலசாமியை கும்புறது, இல்ல குடும்பத்துக்காக ஏதோ பண்றது, இல்ல ஏதோ ஜோதிடர் சொல்லிட்டாருன்னா குடும்பத்தார ஏதோ பண்றதுன்ற மாதிரி இந்த தடவை உங்களுடைய குடும்ப நலனுக்காக, உங்க நலனுக்காக சில விஷயங்களை, சில பிரார்த்தனைகளை, சில கர்மிக்கலான எனர்ஜிகளை நீங்க பண்ணும்போது அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பை இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும். மிஸ்டர் சனி கொண்டு வந்து கொடுப்பாரு. ஓகே, இது வரைக்கும் அப்படியே 10ல உட்காந்து குரு என்னெல்லாம் லீல பண்ணாரு, இப்ப நேரா 9ஆம் இடத்துல போய் உட்கார போறாரு. 9ஆம் இடத்துல உட்காந்து நேரா ஸ்வயங்னு 5ஆம் பறவை உங்களை தான் பார்க்க போறாரு. சோ அதனால அப்பா அப்படின்னு இந்த இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த யானை என்ன பண்ணும்னா மண்ணுல இருக்கும், அப்படி திரும்ப அப்படி மண்ணை உதறிட்டு இப்படி எந்திரிச்சு நிக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி துளாராசிக்காரங்க அப்படி டிசம்பர் மாசம் வந்த அப்புறம் கை காலெல்லாம் உதறிட்டு வா 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 ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு சிலிர்ப்போட எந்திரிச்சு நிப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த தடவை கான்பிடன்ட் பவர் அதிகரிக்கும். சம மாஸ் கட்டுவீங்க. துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வண்டி வாங்குறது, கார் வாங்குறதுன்ற மாதிரி யோகம் எல்லாம் கூடி வர போகிறது. இருக்கிற காரை விட்டு இன்னொரு கார் வாங்குறது, இல்ல வண்டி இடம் வாங்குறது, இடத்த போய் பார்த்துட்டு வர்றது, வீடு வாங்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வரைக்கும் இருந்த உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் இருந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி நல்ல விதமான விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இது வரைக்கும் பேசாம போயிட்டாங்க, பிரேக்கப்பான்னு கூட தெரியல, மெசேஜும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி குழப்பமா இருந்த நிலைமையில சின்ன வயசு பையங்களுக்கு அதெல்லாம் சரியாயி வாட் இஸ் வாட் அப்படின்றது தெரிய போகுது. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, இந்த போட்டு டார்ச்சர் பண்ணாது அப்படின்ற மாதிரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி எஸ்ஆர்னோ தெரிய போகுது. உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இருந்த ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமை தான, ஊழல் கூட சொல்ல மாட்டேன், சும்மா கருத்து வேற்றுமை, மிஸ் ஒப்பீனியன், மிஸ்கம்யூனிகேஷன் இதெல்லாம் சரியாகி ஒரு மாதிரி 2 பேருக்குமான ஒரு இணக்கம், அது எந்த வயதுக்காரர்களா இருந்தும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒரு இணக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அழகா இருக்கு. நிறைய உங்க விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லுவீங்க, கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க இந்த தடவை. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் கடக்கும். இந்த தடவை முடிஞ்சா எங்கேயாவது கூட்டு போலாமா, கணவனா இருந்தா மனைவி எங்கேயாவது கூட்டு போறது, மனைவியா இருந்தா கணவரோட எங்கேயாவது போலாமான்ற மாதிரி ஆசைப்படுறது இந்த தடவை துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் டிராவல் அதிகரிக்கும். அதுக்கான வேலையை அங்க உட்காந்துட்டு 3 ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல உட்காரும் போது எப்படி முயற்சிகள் மேற்கொள்ளாமல் இருக்கிறது, கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கிறது கண்டிப்பா நடக்கும். அது சூரியனோட உட்காந்து, சுக்கரனோட உட்காந்து, சுக்கரனும் அங்கேயே உட்காந்துருக்காரு, சூரியனும் அங்கேயே உட்காந்துருக்காரு, 12ஆம் வீட்டு அதிபதியும் அங்கேயே உட்காந்து, 12ஆம் வீடு அடுக்கும் போதுதான் ஜாலியோ ஜில்காடவா இருக்கும். அப்புறம் என்ன, நல்லா இருக்க போகுது, பெருசாலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமா இருக்கு.
என்னதான் காசு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு 3 நாள் 4 நாள் வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒய்ஃபோட அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்கு. எங்கேயாவது கூட்டு போறது, கோயில் குளத்தை கூட்டு போறது, எங்கேயாவது ஒரு ரவுண்டு போயிட்டு வருதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த தடவை மனசு அப்படி விசாலப்படும். இது வரைக்கும் இருந்த இதெல்லாம் மாறி இந்த மாசம் புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையை சனி கொடுப்பாரு உங்களுக்கு. உங்க சுயஜாதகம் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. பட் கோச்சாரப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஓரளவுக்கு மன நிம்மதி தரக்கூடிய மாதமாகத்தான், நான் இத்தனை ராசிக்கு சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்லிட்டு தான் வந்தேன். பட் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஓரளவுக்கு மன நிம்மதி தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஏன்னா குரு வக்கரமா இருக்காரு. எப்பயுமே குரு வந்து நம்ம பாசிட்டிவா பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. துலாமுக்கும் சரி, ரிஷபத்துக்கும் சரி, இந்த பக்கம் மகரத்துக்கும் சரி, இந்த பக்கம் கும்பத்துக்கும் சரி. பட் ஸ்டில் அவர் வக்கரமா இருக்கிறதுன்றது ஒரு வகையில இந்த 4 ராசிக்காரங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை தான் கொடுக்க போகுது. அதுல எஸ்பெஷலி ரிஷபத்தை விட துலாம் இந்த சூப்பரா இருக்க போகுது. வேலை அப்படின்ற இடத்துல இருந்த அண்மையெல்லாம் மாறி புதுசா வேற வேலைக்கு ட்ரை பண்றது, இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை பாத்துக்கிறது, எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்றது, நீங்களே முதலாளி ஆகி சில விஷயத்தை மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு நிறைய வரப்போகுது. ஆஃப்டர் 15 தேதிக்கு அப்புறம் யாரை மீட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அவங்க வந்து உங்களை மீட் பண்றது, அவங்களாவே தேடி உங்களுக்கு ஃபோன் பண்றது, உங்களை தேடி அவங்க வர்றது, நிறைய இந்த தடவை கிஃப்ட் கிடைக்க போகுது. கிடைச்சா எனக்கு சொல்லுங்க. என்ன கண்டிப்பா கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய கிஃப்ட் கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபாரின் ஐட்டமா கிடைக்கும். ஃபாரின் செஞ்சு கிடைக்குது, ஃபாரின் பிஸ்கட் கிடைக்குது, ஃபாரின் சாக்லேட் கிடைக்குது. பக்கத்து வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரன், ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க நான் ஃபாரின் போயிட்டு வந்தேன், இல்ல ஏதோ ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பிராண்டடா ஏதாவது ஒண்ணு கிடைக்கிறது, இல்ல நீங்களே போய் பிராண்டடா வாட்ச் வாங்குறது, இல்ல பிராண்டடா ஏதாவது போன் வாங்குறதுன்ற மாதிரி இந்த தடவை பிராண்டடா கொஞ்சம் போன் வாங்குறது, வாட்ச் வாங்குறது, சரி பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் வாங்கிக் கொள்வதற்கான அமைப்பெல்லாம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, சோ இந்த எப்படி இருக்க போது இந்த டிசம்பர் மாசம் நல்லா இருக்கு. வரக்கூடிய நியூ இயரை வர வைக்கிறதுக்கு யார் தயாரா இருக்கீங்களோ இந்த துளாராசிக்காரர்கள் தான் தயாரா இருக்கீங்க. நீங்க படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சோ 3ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தலே முயற்சி வந்து வலுக்க போறாரு. அதுவும் சனியோட பார்வையில இருக்காரு, குருவோட பார்வையில இருக்காருன்ற போது, கூட செவ்வாயும் இருக்காரு, கூட சூரியனும் இருக்காருன்ற போது பயங்கரமா ஜெயிச்சே ஆகணும், படிச்சே ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட் வருவீங்களா வருதான்ற 2வது விஷயம். ஆனா படிக்கிற பிள்ளைங்க அந்த ஒரு எனர்ஜி வேவ் இருக்கு பாத்தீங்களா, நான் பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன் வரலன்னு தவிச்சிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்படியாவது இதை கொண்டு வரணுன்ற மாதிரி எண்ணம் வராது. பிள்ளைங்க மட்டும் ஒரு 20 வயசு இருக்கிற வரைக்கும் துளாராசிக்காரர்களுக்குமே அந்த மாதிரி விஷயம் இருக்கும். எங்க தப்பு பண்றேன்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணுவாங்க இந்த தடவை. அதன் மூலமாக ஒரு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிக்குங்க. துளாராசிக்கார பிள்ளைங்க இந்த தடவை நல்ல மார்க். ஆனாவே அது உங்களுக்கு பத்தாது. ஏன்னா 3ஆம் இடத்துல போய் ராசிநாதன் முயற்சிகள் நிறைய மேற்கொண்டு அது படுத்தமாகணும். நிறைய டிராவல் பண்ணுவாங்க இந்த தடவை. அங்க இங்க எங்கேயாவது போயிட்டு வருது, நட்போட போறது, ஃப்ரெண்ட்ஸோட போறது, நிறைய டிராவல் பண்றது, நிறைய கம்யூனிகேட் பண்ணுவாங்க. புதுசா ஏதாவது ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிப்பாங்க. ஸ்பீட் அதிகரிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான தூக்கத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். துளாராசிக்காரர்கள் தூங்க முடியாத ஒரு நிலைமை வரும். அதன் மூலமாக பாடி டயர்ட் ஆகும். ஸோ தூங்கி எந்திரிச்சா கூட ஒரு சாட்டிஸ்பேக்ஷனான தூக்கம் இல்லையா, அதுக்குள்ளேயுமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தூக்கத்துல மட்டும் தான் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க போது. அது மட்டும் பாத்துக்கிட்டா போதும். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதிக்கு சனியோட பார்வை இருக்கும்போது தூக்கத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். 12ஆம் இடத்துக்கும் சனியோட பார்வை இருக்கணும். தூக்கத்துல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. ஓகே, 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு என்னத்தான் சொல்ல, ஜாலியோ ஜில்கானதான், ஜாலியா இருக்கு. ரொமான்ஸ் மாதம் தான், கவலைப்பட வேண்டாம். பேச்சில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. ஓகே, நிறைய பேர் குழந்தை பிராப்தி கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு திருமணம் கை கூட போகுது. சோ இந்த மாசம் நிறைய நல்லதெல்லாம் நடக்க போகுது. பணம் நல்லா இருக்க போகுது, பேர் நல்லா இருக்க போகுது. ஒரு மாதிரி எதை பண்ணி சரி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்த அமைப்பெல்லாமே சரி பண்றதுக்கான வாய்ப்புகளையும் வசந்தங்களையும் உங்களை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான நேரம் வந்து விட்டது. கவலைப்பட வேண்டாம். 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்கள் இணையோடு சேர்ந்து எங்க டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். இது வரைக்கும் இருந்த உடல் அசதி எல்லாம் மாறப்போகுது. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க குடும்பத்திற்கு ஏதாவது மேற்கொள்வீர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு போய் அந்த கோயிலுக்கு போறது, இந்த கோயிலுக்கு போறது, திடீர்னு ஏதோ ஒரு யூடியூப் பார்த்து அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, நான் போனேன். இல்ல யாரையோ நான் பார்த்தேன், என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போனேன்ற மாதிரி போவீங்க. ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சவங்க வந்து பார்க்க வருவாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. சோ வந்து 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு சூப்பரான டைம் பீரியட், ரொம்ப நல்லா இருக்கு. இளமையா இருக்க போறீங்க. அப்படியே என்ன நம்மளுக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோங்க, இனிமே சுடிதாரை போட்டு ஜாலியா தெரிய போறீங்க. போடக்கூடாது ஏதாவது இருக்கா என்ன, நம்ம போடுவோம் வாங்க. இந்த தடவை அப்படியே உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் இல்ல, ஒரு 10,000 பட்டாம்பூச்சி பறக்க போகுது. பறக்கட்டும்ங்க. எப்பயுமே வாழ்வியல் என்பது ரசித்தலுக்கு மட்டும்தான் இல்லையா? அதுதான் வாழ்க்கையை அழகாக்கும். ரசிப்பு தான் வாழ்க்கையை அழகாக்கும்ன்ற மாதிரி இந்த தடவை துளாராசிக்காரங்க 40 வயதுல இருந்து 60 வயதுக்காரங்களும் ரசிப்பார்கள், வாழ்வியலை ரசிப்பார்கள். அதுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்க கத்துக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. ஏன்னா சூரியன் வேற வந்து சனியோட பார்வையில இருக்கும்போது நேரம் கிடைக்காது. மனசு நினைக்கும், ஆனா நேரம் கிடைக்காது. அது சில சமயம் டென்ஷன் உண்டாக்கி விடும். ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பாட்டு கேளுங்க. நிறைய இந்த தடவை பாட்டு கேட்பீங்க, இளையராஜா பாட்டு கேட்பீங்க. நைட்டு வீட்டு இதெல்லாம் வந்து என்னன்னா இதுதாங்க கொடுப்பன. இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கிறதா நிஜமாவே கொடுப்பன. பிளஸ்ட் இதெல்லாம் கிரகம் பண்ணுமா, இதுவும் பண்ணும் கிரகம். நடந்ததுன்னா சொல்லுங்க என்கிட்ட. சரியா? துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சூப்பரா இருக்கு.
பெருசாலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. எல்லாமே நல்லதா நடக்க போகுது. வச்ச கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடையறதுக்கான வாய்ப்புகள் வருது. புதிய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பாவிடம் மட்டும் கவனமாக இருக்கணும். அப்பா, கணவர், இப்பதான் கணவரோட நல்லா இருப்பேன்னீங்க. ஆமா, நம்மளும் சும்மா இருக்கணும்ல. அதனால அப்பாவோட ஆரோக்கியம், கணவருடைய ஆரோக்கியத்தில் ஒரு கண் வச்சுக்க வேண்டிய காலகட்டத்தை. அதே மூத்த பிள்ளையுடைய ஆரோக்கியம். மூத்த பிள்ளைங்க சூப்பரா இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரங்களுக்கு மூத்த பிள்ளைங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அவர்கள் மூலமாக ஒரு பெருமை, அவர்கள் மூலமாக ஒரு பெயர்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சூரியன் எல்லாம் மூத்த பிள்ளைன்ற போது அதோட போய் சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மூத்த பிள்ளைய 4 பேர் புகழ்றத பார்த்து ஐ அப்படின்னு பாப்பீங்க. இல்ல உங்களுக்கே உங்க பிள்ளைய பார்த்து எப்படி இருக்கும்? இது நம்ம கூட தான் பார்த்துட்டு இருக்கோம். என்னடா மூசியெல்லாம் முளைச்சிருச்சு, என்னடா தாடியெல்லாம் முளைச்சு, நம்ம பிள்ளைய பார்த்து நம்மளே சிலாகி போல அதெல்லாம் நடக்கும் வந்துருவேன். சோ உங்க மூத்த பிள்ளைய பத்தியான ஒரு கவலையெல்லாம் மறந்து ஒரு சந்தோஷமா இருப்பீங்க. நல்லா இருக்கு துளாராசிக்காரர்கள் சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷம். ஓகே, இந்த தடவை நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடா ஆகும். அவரை பார்த்துக்கவங்க போதும், தங்கமா கொடுப்பாரு உங்களுக்கு, கவலையப்பட வேண்டாம். விக்னங்களை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகனுடைய அருளால், சனியுடைய தன்மையால் உங்களுக்கான காரிய வெற்றி, உங்களுக்கான வேலை, உங்களுக்கான மாற்றம், சத்ரு சம்ஹார நாசம் நடக்க போகுது. யாராலும் உங்க பக்கத்துல வந்து நிக்க முடியாது. கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. சூப்பரா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்கன்னா மழை பாப்பீங்க. பாத்தீங்களா சொன்னீங்களா, அண்ணாமலை நீங்க அப்படின்றத காட்டுறதுக்கான தன்மையை நிறைய மலை பார்ப்பீங்க, ஹில் பார்ப்பீங்க, ஹில் ஸ்டேஷனுக்கு போவீங்க, நிறைய மலைகள் பார்ப்பீங்க. கண்ணில் பார்க்கும்போது யூடியூபா இருக்கணும், நேரில் எங்கேயா டிராவல் பண்ணும்போது உங்க பக்கத்துல நீங்க எதிர்பார்த்துக்கே மாட்டீங்க, நீங்க போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மழை தெரியும். மலை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போவீங்க. இன்னும் சில பேருக்கு கிளி பார்ப்பீங்க. இது ரெண்டுமே நடக்கும். கிளியோட சத்தம் கேட்கணும், கிளி பார்ப்பீங்க. கிளி இருக்கக்கூடிய கடவுள்களுடைய கோயிலுக்கு போவீங்க. திடீர்னு வந்து பழனி முருகனுக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்து கூடவே சுக்கிரன், அந்த இடமே அப்படி சுவாமிநாத சுவாமினே பேரு, அந்த இடத்தோட பேரே அதுதான். குரு அதே மாதிரி சுவாமிமலை முருகனுடைய எனர்ஜி ரொம்ப சூப்பரா அந்த வேலை பார்க்கும். அந்த கோவிலுக்கு போகணுன்ற தாட்டு வரும். நிறைய முருகன் எனர்ஜியோட இந்த துளாராசிக்காரர்கள் கனெக்ட் ஆவீங்க. சூப்பரா இருக்குங்க, கவலையப்பட வேணாம், கெத்தாருங்க. வரக்கூடிய வருஷம் உங்களுக்கான வருஷம் தான். இந்த ஒரு 4 மாசம் 5 மாசம் அடிச்சுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் குரு வரும்போது நம்ம பாத்துக்கலாம், அப்புறம் எப்படி பாத்துக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு.